சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நானிலும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் என் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா. 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 கன்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விழுப்பிலும் அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விழுப்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும்
சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமானா உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமான உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி, நம்பி வா வெளிச்சம் தேடி. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா
பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதுமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதுமா. இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமான உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமான உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி, நம்பி வா வெளிச்சம் தேடி. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென் ஆமென். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நான் சுமக்க தேவையில்லை, நான் சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாள் துளித்தது, ஒரு சுகவாழ்வு. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது, அவருடைய வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளது. அவர் சொன்னதை தான் செய்வார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபோதும் மாறவே மாறாது. Yes, Jesus. ஒரு சுகவாழ்வு இந்நாள் துளித்தது. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாள் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாள் துளித்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்குமானால், அவர் நமக்குள் இருப்பாரானால், அவர்தான் காற்று, அவர்தான் எல்லாமே, அவர் எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். ஓ ஹalleluya. அந்த வார்த்தை நமக்குள் இருக்குமானால், ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறவர், அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறபடியா நன்றி பலிகள் நாங்கள் செலுத்தி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். எஸ்
நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் நடக்க வைத்தீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக செய்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எண்ணிய துதிக்க வந்தோம். எண்ணிய துதிக்க வந்தோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உள்வது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உள்வது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
கரம் தாங்குதையா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறதாய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா நீர் மகா பிரிய தேவனாயிருக்கிறபடியால், உன்னதத்தில் உயர்ந்த தேவனாயிருக்கிறபடியால், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர், உம் வல்லமை நாங்கள் காணும் பொழுது மரித்த லாசரை வெளியே கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, ஓ கடல் மீது நடந்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை மகா பிரிய வல்லமை ஆண்டவரே. ஓ காற்றின் மீது ஓ உலாவின வல்லமை, இருளின் மீது ஆண்டவரே ஆண்டவரே, எஸ் ஜீசஸ், இருளின் மீது உலாவின வல்லமை, மகா பெரிய வல்லமை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஓ உம்முடைய வல்லமை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. ஓ நாங்கள் ஆண்டவர் கடைசி வரை பரலோகம் ஆண்டவர் உமோடு வந்து ஆண்டவர் உமோடு உறவாடும் போது, எஸ் ஜீசஸ், அதுவரை எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடியா உம்முடைய வல்லமைக்கு முன்பாய் எந்த வல்லமையும் நிற்க முடியும். மகா பெரிய வல்லமையுடையவரா, எஸ் ஜீசஸ். ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவரே, குறை ஒன்றுமில்லை ஆண்டவரே, நிறைவானவரே. எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் லைவ் ஆராய்ச்சிக்கு அழைக்கிறோம். ஆமாம், நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டு இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது அதுக்கான புரிதலை தாரும். என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும் ஒரு தரிசனத்தோடு வெளிப்பாடோடு கூட பேச கிருபையார். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உன்னை குற்றப்படுத்தினாலும் உன்னை சிங்கக்கேவியிலே போட்டாலும் ஜெபம் உன்னை காப்பாற்றும். உன்னை குற்றப்படுத்தினாலும் உன்னை சிங்கக்கேவியிலே போட்டாலும் ஜெபம் உன்னை காப்பாற்றும். என்ன நாம் பேச போகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். தானியேல் புத்தகத்தில் நாம் பேச போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களுக்குள்ளே நாம் போகலாம். தானியேல் 6. ராஜ்யம் முழுவதையும் ஆளுபடிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை அந்த ராஜா நியமிக்கிறான். இந்த 6ஆம் அதிகாரம் வரும்போது இப்போது தானியேல் பார்க்கிறோம். முதல்ல நேபுகாத் நேச்சர் மூலமாகத்தான் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நேபுகாத் நேச்சர் இறந்து போனார். அதுக்கு பிறகு பெல்ஷாத்சார் என்று சொல்லப்படுற ராஜா அவர் இறந்து போனார். இப்போது இருக்கிறவர் தரிவு ராஜா, 3வது ராஜா. தானியேல் வாலிப நாட்களே பிடிக்கப்பட்டு இப்படி 3வது ராஜாவின் கீழே இங்கு தானியேல் வேலை செய்கிறான். இந்த தரிவு ராஜாவுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்கும்போது, அவர் எல்லைகளை நாம் பார்க்கும்போது, கிழக்கிலே ஆப்பிரிக்கா தொடங்கி
மேற்கிலே இந்தியாவில் ஒரு பகுதி மட்டும் அது பறந்திருக்கிறது. ஐரோப்பியன் சில பகுதியிலும் அது இருந்ததாக சரித்திர ஆராய்ச்சி சொல்றாங்க. பெரிய அதிகாரம், ஆனால் இந்த ராஜா ஒரு பெரிய தவறு செய்கிறார். பெரிய அதிகாரம் உள்ளவர்கள் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. நாம் அனைவரும் சில சமயங்களிலே தவறு செய்கிறோம். ஆனால் அவற்றில் நாம் திரித்து கொண்டு அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் முக்கியமான காரணம். தவறிலிருந்து நாம் தெரிந்து கொண்டு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையில நாம் முன்னுக்கு வரலாம். இப்போது என்ன பார்க்கிறோம்? ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பி வைப்பதற்காக அவளுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். இப்போது இந்த ராஜாவை பார்க்கும்போது அவன் ராஜ்யம் என்ன செய்து மாகாணங்களாக பிரிக்கப்படுகிறது. 120 மாகாணங்களை பிரித்து அதில் தேசாதிபதியை ஏற்படுத்தினான். தேசாதிபதி என்றால் மேன்மைப்பட்ட மேலாண்மை அமைப்புகள், அந்த ஒவ்வொரு இடத்தையும் ஆளுகை செய்யபடியாக அமைப்பு. இந்த தேசாதிபதிக்கு அந்த இடத்துக்குரிய சட்டம் ஒழுங்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த 120 பேர் இந்த தேசாதிபதிகளை கண்காணிக்க 3 பிரதானிகள், ஆங்கிலத்துல கவர்னர்ஸ், அவர்களை ஏற்படுத்தினார். அந்த 3 கவர்னர்ல தானியேலும் ஒருவனாய் இருக்கிறான் வேதம் கூறுது. இந்த 120 தேசாதிபதிகளை கண்காணிக்க 3 கவர்னர்களை நியமிக்கிறான். தானியேல் என்ன செய்கிறான்? தானியேல் எல்லோருக்கும் தலைவனாக இங்கு இருப்பதான் மிக முக்கியமான காரணம். தானியேல் ஒரு யூதன், ஆனால் கூட புற ஜாதிகளுக்கு அவனை தலைவனாக அங்கு தேவன் மாற்றுகிறான். இந்த பெரிய பதவி கொடுக்கப்பட்டது. இப்போது தானியேலின் முக்கிய பணி ராஜாவை பாதுகாப்பதும் ராஜ்யத்தை பாதுகாப்பதுமா இருக்கிறது. தானியேலை குறித்து நாம் சொல்லுவோம்னா, எப்போதும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். உண்மை என்பது என்றால் விசுவாசமா இருக்கிறான். விசுவாசத்தின் உண்மையான சோதனை என்பது நாம் மற்றவருக்கு பின்னால் என்ன செய்கிறோம், அதுதான் மிகவும் முக்கியமான காரணம். இந்த தானியேல் ராஜாவுக்கு முன்பதாகவும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், ராஜாவுக்கு பின்னாலும் கூட உண்மை உள்ளவனா இருக்கிறான் வேதம் கூறுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்கலே தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்போது பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? வசனம் சொல்லுவது, தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடினால், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் எக்ஸலன்ட் ஸ்பிரிட். எக்ஸலன்ட் ஸ்பிரிட் என்றால் என்ன? மிக நல்லதான, மேம்பட்ட, சிறந்த என்று வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் டிவைன் கிரிப், தெய்வீக பரிசு, பெர்மிஷியஸ் என்று பார்க்கிறோம். முதன்மையான ஒரு ஆவி இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியுடைய குறித்த குறிப்பல்ல, இது பரிசுத்தாவி குறித்த குறிப்பல்ல, இது விசேஷித்த ஆவி என்று வேதம் கூறுகிறது. தானியேல் ஒரு அசாதாரணமான சிறந்த மனப்பான்மை கொண்டவனாக இருக்கிறான். இந்த விசேஷித்த ஆவி என்ன செய்கிறது? அவன் மாமிசத்தை எப்போதும் கட்டுப்பாட்டுகளை மாமிசமான எந்த காரியம் செய்யாது. இந்த விசேஷித்த ஆவி அவனை எப்போதும் ஆவிக்குரிய காரியத்திலே அவன் நடத்துகிறது. திறமை என்பது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதல்ல, ஆனால் மனப்பான்மை என்பது அதை எப்படி நாம் செய்கிறோம், அதான் முக்கியமான ஒரு காரணம். தானியேல் வாலிபனாய் இருக்கும் போது பாபிலோன் ராஜாவினாலே பிடிக்கப்பட்டான். நேபுகாத்நேச்சர் பிடிக்கப்பட்டு எருசலேமிலே இருந்துச்சாங்க. எருசலேம் இருந்து பாபிலோனுக்கு குறைந்து 800 மைல்கள் தூரம் அவன் அங்கு வந்து அவனோடு கூட அநேக ஜனங்கள் அடிமையா வந்தாங்க. அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. தானியேல் வாழ்க்கையில பலவிதமான பாடுகளை சந்தித்திருக்கிறான். அவனுக்கு உறவு இல்லை, குடும்பம் இல்லை, வாலிப நாட்கள் முழுதுமாக வாலிப கனவெல்லாம் அழிந்து போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தானியேல் என்ன செய்கிறான்? தன் தேவனை மறக்காமல் அவன் இஸ்ரேல் தேசத்தில் எப்படித்தானோ தான் அங்க இருந்தது போல இங்க இருக்கிறான். தனக்குள்ள விசேஷித்த ஆவி உடையவனா இருந்தான். அவன் அங்க விசேஷித்த ஆவி என்றால் அவன் நடக்கும் போது எல்லாரும் விரும்புறாங்க. தானியேல் கூட பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறது. அவனை காணும் போது ஏதோ அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கிறது. அவனை ஜனங்கள் விரும்பினார்கள். ராஜா என்ன செய்கிறான்? ராஜா அவனை ராஜ்யம் முழுவதுக்கு அதிகாரியாக
ஏற்படுத்த நினைத்தான். ராஜாவுக்கு அடுத்த பதவி என்ன பதவி? ஒரு பிரதம மந்திரி பதவி போல ஒரு பதவி தானியேலுக்கு கொடுக்க ராஜா யோசிக்கிறான். இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உன்னை தேவன் உயர்த்தும் போது முதல்ல உன்னோடு இருக்கிற ஜனங்கள் தான் உனக்கு விரோதமாக எழுப்பார்கள். ராஜா நினைத்தான். இப்போது ராஜா நினைக்கிற காரியம் எப்படியோ செய்தாங்க, அங்கே வெளியே தெரிய ஆரம்பித்தது. அடுத்து நடக்கிற காரியம் என்ன? அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. என்ன செய்றாங்க? பிரதானிகளும் அந்த 120 பேரும் அந்த கவர்னர்களும் செய்றாங்க, தானியேலை குற்றப்படுத்த ஏதாவது முகாந்திரம் தேடுறாங்க, ஏதாவது சான்ஸ் தான் பாக்குறாங்க. ஆனாலும் முகாந்திரத்தை குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. தானியேல் மேல ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. சொன்னா அவன் விசேஷித்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுமா இருக்கிறான். எதுக்காக? அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஃபெய்த்ஃபுல். ராஜாவுக்கு விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான், ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். அடிமையாய் கொண்டு வரப்பட்டான், பல பாடுகளை சந்தித்தான், ஆனால் கூட ராஜாவுக்கு உண்மையா இருக்கிறான். நான் முதலில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், அதான் முக்கியமான காரியம். முதல்ல விசுவாசிகளா இருக்கிற நாம் ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? தானியேலை பார்க்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம். எப்போது நாம் ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருக்கிறோமோ அப்பதான் ஆண்டு நமக்கு உண்மையா இருப்பார். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். இப்படி உண்மையா இருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். என்ன செய்வாங்க? உண்மையா இருக்கும் வேதம் ஒரு அம்சம். இப்போது நம்பிக்கை மற்றும் விசுவாசம் ஆகிய 2 விஷயங்களும் அதிக மதிப்பு வாய்ந்தது. நம்பிக்கை மற்றும் விசுவாசம், இந்த 2 காரியம் மிக மிக மதிப்பு வாய்ந்ததாக வேதம் கூறுகிறது. அதனால் உண்மையான விசுவாசம் வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட வேண்டும். உண்மையான விசுவாசமா இருக்கிறோம் என்பது வெறும் வாயினால் சொல்ற வார்த்தை அல்ல, நிரூபிக்கப்பட வேண்டும். அதை தானியேல் நிரூபித்தான். அவன் வாழ்நாள் முழுவதுமாக அதை நிரூபித்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. கடினமான நேரத்திலே செய்றாங்க, அவன் விசுவாசமா இருந்ததாக வேதம் கூறுகிறது. விசுவாசிகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதும் ராஜாவுக்கு, இயேசுவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவனாய், மகளாய் இருக்க வேண்டும் வேதம் நமக்கு கூறுகிறது. இப்போது என்ன பார்க்கிறோம்? இந்த 6ஆம் அதிகாரம் வரும்போது, இந்த 6ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு இப்போது 80 வயதாகிறது. வருஷங்கள் கடந்து போனது. ஆனால் கூட தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தான். ஒரு சில நேரத்தில் நமக்கு போதுமான சலுகை, போதுமான அங்கீகாரம் கிடைக்காமல் போகும்போது நாம் மனசாப்படுவோம். ஆனால் கூட தானியேலை பார்க்கிறோம், அவன் எப்போதும் ராஜாவுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்போது அந்த மனுஷர் பேசியதாங்க, நாம் தானியேலை அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தார் ஒழிய. என்ன செய்றாங்க? தானியேல் மேலே வேறு விதத்திலும் நாம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் தன் ஆண்டவரை சேவிக்கிற அந்த வேத விஷயத்திலே குற்றம் கண்டுபிடித்தால்தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான். என்ன செய்தாங்க? கண்டுபிடிக்க கூடாது முடிவெடுத்தார்கள். அப்போது என்ன செய்றாங்க? தரிவு ராஜா கிட்ட போறாங்க. தரிவு ராஜா கிட்ட போய், ராஜாவே நீ வாழ்க என்று அவங்க சொல்றாங்க. ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு ராஜா புகழ்ச்சி என்பது மிக ஆபத்தான ஒரு காரியம். ஒரு ராஜாவே நீ வாழ்க என்று சொல்லும் போது, எல்லாரும் 120 பேரும் சொல்லும் போது ராஜாவுக்கு மிகவும் புகழ்ச்சி வருது பார்க்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சிலர் நம்மை புகழும் போது புகழ்ச்சி நமக்குள்ள வருமானால் அப்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஜாக்கிரதையா இதை கையாள வேண்டும் என்று வேதம் கூறுது. நான் சொல்லிட்டு என்ன செய்றாங்க? ஒரு பெரிய ஒரு சதி திட்டத்தோடு வராங்க. என்ன சதி திட்டம் என்று வாசிக்கும் போது, ராஜா கிட்ட ஏற்கனவே ஒரு ஏற்பாடு வராங்க. என்ன சொல்றாங்க? ராஜாவை பார்த்து, ராஜாவை எவனாகிலும் 30 நாட்கள் உம்மை தவிர வேறு தெய்வத்தை அவன் வழிபட்டால் அவனை சிங்கக்கேபிலே போட வேண்டும் என்று என்ன செய்றாங்க? ராஜாவை சொல்றாங்க. ராஜா என்ன செய்யறாங்க? இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஏற்கனவே புகழ் தலைக்கு மேலே ஏறி இருக்கிறது. சரி, எல்லாரும் தன்னை ஆண்டவராய் சேவிக்க வேண்டும் என்று செய்றாங்க. அந்த ராஜா முடிவெடுக்கலாம். அப்போது இந்த 120 பேருக்குள்ளே ஜெலசி, பொறாமை வரும்போது என்ன செய்யற? பொறாமையுடைய எல்லை என்ன? பொறாமையுடைய எல்லை என்பது பழி வாங்குவது மட்டுமல்ல, ஒருத்தரை கொல்லவும் அந்த பொறாமை போகக்கூடிய சூழ்நிலை தான் எங்க தானியேல் சரித்திரத்தை பார்க்கிறோம்.
அப்போது இந்த செய்தியானது அங்கு இருக்கிற பாபிலோன் மூலமாக அறிக்கை செய்யப்பட்டது. எல்லாரும் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஒரு மாதத்துல வணங்க கொடுத்து அடிப்பது வந்து விட்டது. 10ஆம் வசனம், தானியேலு வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும் தானியேலுக்கு தெரிந்தது. தானியேலுக்கு என்ன செய்து தெரிந்தது? ராஜா அந்த பத்திரத்துல முத்திரை போட்டார் என்று அவனுக்கு தெரிந்தது. என்ன செய்தான்? அறிந்தும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து ஜன்னலை திறந்திருந்து அங்கே தான் முன்பு செய்தபடியே தினமும் 3 வேளையும் இந்த தேவனுக்கு உள்ளதாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ராஜா அந்த பத்திரத்திலே கையெழுத்து போட்டார் தெரிந்தோம். இப்போது ராஜாவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க கூடாது தெரிந்தோம். அப்படி வணங்கினால் நமக்கு சிங்கக்கேவிலே தண்டனை தெரிந்தோம். வசனம் சொல்கிறது, அவன் முன்பு செய்தபடியே 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபித்தான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், gave thanks before his God. ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். கடினமான சூழ்நிலை, அந்த கடினமான சூழ்நிலை கூட அவன் முன்பு செய்தது போல செய்தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற மகளாய் இருந்தால்தான் அப்போது வாழ்க்கையிலே நாம் வெற்றி காணலாம். இங்க என்ன பார்க்கிறோம்? தானியேல் அப்போது இப்போது முழங்கால் படிட்டு 3 வேளை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நாம் என்ன செய்கிறோமோ அதை நாம் செவனே செய்கிற மகளாய் இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை முழங்கால் படியிடும்படியாக ஜெபிக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வருவார். சில நேரத்தில் சாதாரணமா ஜெபம் போனாலும் கூட சில நேரத்தில் என்ன பார்க்கிறோம்? நம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். தானியேலை பார்க்கிறோம். தானியேலை எதிர்காலத்தை நற்பெயரை கிடைக்க செய்றாங்க, சில முயற்சி செய்றாங்க. இதன் மத்தியிலே கர்த்தருக்கு அவன் நன்றி சொன்னான். நீங்க துன்பத்தில் இருக்கும்போது மட்டும் ஜெபம் செய்தால் போதாது. வாழ்க்கையிலே ஏற்கனவே துன்பத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் கூட எல்லா நேரத்திலும் ஆண்டவர் ஜெபிக்கிற மகளாய் இருந்தால்தான் வாழ்க்கையில நாம் வெற்றி காணலாம். ஒரு தவறு செய்யாத இப்போது தானியேலுக்கு மேலே இந்த குற்றம் வருகிறது. அங்க எல்லாரும் உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது செய்றாங்க, தானியேல் அப்போது ஜெபம் பண்றான். ஜெபித்து கொண்டிருக்கும் போது அப்போது தானியேலை செய்றாங்க. 16ஆம் வசனம் வரலாம். அப்போது ராஜா கட்டளையிட்டபடியே அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். இப்போது ராஜா சொன்ன வண்ணமாக ராஜாவுடைய கட்டளையின்படியாக என்ன செய்யற தானியேலை சிங்க கெபியில போடுறான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றார். தானியேல் சிங்கக்கெபியிலே போட்டால் கூட தானியேலுக்கிட்ட ராஜா சொல்ற இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றார். தானியேலின் தேவனை பற்றி ராஜா அதிகம் தெரிந்திருக்கிறார். கிறிஸ்துவராய் இருக்கிற நாம் இயேசுவை அதிகமாக தெரிந்திருப்பதை காட்டிலும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு குறித்து அதிகமாய் தெரிந்திருப்பதை நாம் வாசிக்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? இப்போது அங்க 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டாங்க. ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலே, தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலே அதன் மேலே முத்திரை போடப்பட்டான். ஒரு கல் வச்சுட்டாங்க. அந்த கல்லிலே என்ன செய்தாங்க? ஒரு சீல் போட்டாங்க. எதை குறிக்கிறது? எப்படி நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு ஒரு கல்லறைக்குள்ள வைத்து ஒரு கல் வைத்து அங்க முத்திரை போட்டார்கள். அதுக்கு ஒரு சாயலாக இங்க தானியேலை அந்த சிங்கக்கெபியிலே வைத்து ஒரு கல்லை வைத்து அந்த கல்லு மேலே என்ன செய்தாங்க? முத்திரை போட்டதாக வேதம் கூறுகிறது. அப்போது ராஜா அரண்மனைக்கு போயிட்டார். தானியேல் சிங்கக்கெபியிலே போட்டாங்க. இரவு சென்றது. இப்போது பாபிலோன் பட்டணம் நிசப்தமானது. 120 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா என்ன செய்றாங்க? பார்ட்டி வைக்கிறாங்க, குடிக்கிறாங்க. தாங்கள் நினைத்தது நிறைவேறதாக முடிவெடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற மகளாய் விருப்பமானால் உலக ஜனங்கள் நினைப்பது போல நமக்கு நடக்காது. ஆண்டவர் எப்போதும் நம்முடைய கருத்துல வைத்திருப்பார். என்ன பார்க்கிறோம்? 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது 19 காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கக்கெபிக்கு தீவிரமாய் அவன் ஓடினான். பொழுது விடியும் பொழுதாக இந்த ராஜா அந்த சிங்கக்கெபிக்கு அவன் ஓடுகிறான். ஓடி என்ன செய்கிறான்? ராஜா சிங்கக்கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். யாரும் இல்லை. அப்போது ராஜாவுக்கு பின்னால் சில ஆட்கள் எல்லாம் ஓடி வராங்க.
ராஜாவுக்கு மெய்காப்படுறது. இப்போ ராஜா கேட்கிறான் அந்த சிங்கக்கேபியின் வாசலை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் அவனை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவனை குற்றப்படுத்தினாங்க, குழியில போட்டாங்க. ஆனால் தேவன் அவனை தப்பிப்பார் என்று அந்த ராஜா நினைச்சுதான் அதை விசுவாசித்தான். அப்போது அந்த கெபிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? அப்போது தானியேல் அந்த சிங்க கெபிக்குள்ள இருந்து, ராஜாவே நீ வாழ்கின்றான். ராஜா தனக்கு இப்படியான இந்த தண்டனை வந்ததாக நான் தானியேல் நினைக்காமல், ராஜா நீ வாழ்க என்று சொன்னான். அப்போது தானியேலை வெளியே தூக்கி விட்ட உடனே அப்போது தானியேல் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்பதாக நான் நீதி கேடும் செய்தல்னு சொல்றான். தானியேல் சொல்றான், அப்போது ராஜாவே, இப்போது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தூதரை அனுப்பி அதன் வாய்களை கட்டி போட்டார். எதற்காக? ஏனென்றால், என்ன காரணம் என்றால், நான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன். ராஜாவே, உனக்கு முன்பதாக நான் நீதி கேடு செய்யவில்லை, உனக்கு எந்த கெடுதி நான் செய்யவில்லை என்று அப்போது தானியேல் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில ராஜாவுக்கு முன்பதாக உண்மையாக நாம் விருப்பமானா, ஜனங்களுக்கு எந்த விதமான கெடுதி செய்யாமல் வாழ்கிற மகனாய் விருப்பமானா, அப்போதான் வாழ்க்கையில நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்று வேதம் கூறுகிறது. 23 வாசிகள். அப்போது ராஜா தன்னில் மிக சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார்கள். அந்தபடியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடினால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. தானியேல் சிங்க கெபியிலிருந்து தூக்கினாங்க. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடினாலே, பிகாஸ் he believed in his God, ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல விசுவாசமா நம்ம இருக்கிற மகனாய் இருப்போமானா, என்னதான் அகல பாதாளத்துக்குள்ளே நம்ம பிசாசு கொண்டு போட்டாலும் கூட தேவன் நம்மை தூக்கிவிட கர்த்தர் நல்லவராயிருப்பார். 24 வாசத்தை முடிக்கலாம். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷர் எல்லோரையும் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளும் சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரு முன்னே சிங்கங்கள் அவர் மேலே பாய்ந்தவர்களே, எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. தானியேலை யார் குற்றப்படுத்தினார்களோ, தானியேலை யார் சிங்க கெபியிலே போட்டார்களோ, அவருடைய குடும்பங்களை எல்லாம் ராஜா கொண்டு வந்தான். அவருடைய மனைவிகளை பிள்ளைகளை கொண்டு வந்தார். சிங்க கெபியிலே போட்டாங்க. வசனம் அவர்கள் அந்த சிங்க கெபியிலே கீழே சேருவதற்கு முன்னதாக சிங்கங்கள் அவளை அடித்து கொன்றது, எலும்புகள் எல்லாம் உடைத்து நொறுக்கினது. இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உன்னை குற்றப்படுத்தினாலும், உன்னை சிங்க கெபியிலே போட்டாலும் கூட நாம் ஜெபம் உன்னை காப்பாற்றும். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணான், அதே போல நாமும் தேவன் நோக்கி ஜெபிக்கிற மகளாய் விருப்பமானால் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற நல்லவராய் இருப்பார். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. டேக் கேர். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமக்கட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென்.